இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு செல்வம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் ஏத்திட்டு வந்த சரக்கு வேன்ல சரக்கோட சரக்கா பாம செட் பண்ணிட்டேன் மேடம். அந்த சீனுக்கும் ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே வண்டி ரிப்பேர் ஆகி பாதி வழியில நிக்குதுன்னு சொல்லிட்டேன் மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா மேடம். அவன் உன் மேல எந்த சந்தேகமும் வரல? என் மேல எந்த சந்தேகமும் வரல மேடம். அவங்க ஏன் முன்னாலேயே இந்த குடோன்ல இருந்து பொருள் எடுத்து போறாங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. நீங்க இருக்கீங்களே கில்லாடிக்கும் கில்லாடின்னு அவங்களுக்கு தெரியல மேடம். இந்த புவனாவை பத்தி யாருக்குமே தெரியாது. நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்கவே இன்னொருத்த பிறந்துதான் வரணும். சரி, சீனு வரணும். அவன் கண்ணு முன்னாடியே அந்த வேன் வெடிச்சு செதறணும். சரியா? நீங்க நினைச்ச மாதிரியே அந்த சீனு கண்ணு முன்னாடியே இந்த வேன் வெடிச்சு செதறும் மேடம். ஐயோ, அந்த மாயாவும் சீனுவும் பாவம் இந்த புவனா மேடத்தோட சேர்ந்து பப்பி மாவும் ஏன் இவ்வளவு கொடூரமா யோசிக்கிறான்னு தெரியலையே. அந்த சீனுவும் மாயாவும் காலேஜ்ல அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம நஷ்டமும் பட போறாங்க. அவங்க மட்டும் அசிங்கப்பட மாட்டாங்க அருந்ததி. சீனுவை ரெக்கமெண்ட் பண்ண ரகுராம் தலகுனிவு. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுவான். அதுவும் நடக்கும். உடனே இந்த விஷயத்த நம்ம மாயாவை பார்த்து சொல்லி ஆகணும். ஹலோ. ஹலோ, மாயாமாவா? நான் வைஷ்ணவி பேசுறேம்மா. வைஷ்ணவியா? என்ன விஷயம்? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பார்க்க முடியுமா? என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க அந்த காலேஜ் ஆர்டர் முடிச்சிட்டீங்களாமா? அத பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? அத பத்தி தான் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் உடனே வர முடியுமா? இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன். ஹலோ. ஹலோ சீனு, நீ எங்க இருக்க? ஏய், நம்ம வேன் ரிப்பேர் ஆகி பாதி வழியில் நின்றுச்சான். அங்கதான் போயிட்டு இருக்கேன். என்ன சொல்ற சீனு? எந்த இடம்? குமாரபாளையம் பக்கத்துல மெயின் ரோடு இருக்குல்ல, அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல, அங்கதான். சரி சீனு, நான் அங்க வரேன். சரி சரி. என்ன மாயம்மா, வேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ மாயம்மா, அந்த வேன் டிரைவர் புவனேஸ்வர் மேடத்தோட ஆளு. அந்த வேன்ல பாம் செட் பண்ணிருக்காங்க. என்னக்கா சொல்றீங்க? பாமா? அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி உங்க பொருளை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் வைஷ்ணவி அக்கா. நீங்க அருந்ததியோட ஆள்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க. மாயம்மா, எனக்கு வேண்டியது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். வாங்க போலாம். வாங்க. நானும் வரேன். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. போங்கண்ணா. சீனு, சீனு, சீனு. என்ன மாயா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணாத. ஏன் மாயா? வண்டியில பாம் இருக்கு. நீ இறங்கு. வாமா. வா சீனு, இறங்குன்னு சொல்றல. என்ன மாயா சொல்ற? ஆமா சீனு, வண்டியில பாம் இருக்கு. என்ன மாயா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா சீனு, வேன்குள்ள பாம் இருக்கு. வாமா. ஐயோ ஐயோ மாயா, அப்ப மெட்டீரியல் அத பிடி சீனு, நீ வா. வைஷ்ணவி அக்கா, பாம் கிடைச்சிருச்சு மாயம்மா. நான் தூக்கி போட்டு வந்துடுறேன். நீங்க சொன்ன கேளுங்க. போட்டுருங்க. ஐயோ மாயம்மா, இங்க போட்டா ஏதாவது பாதிப்பாயிரும். நான் அங்க எங்கேயாவது போட்டு வந்துடுறேன். நான் உயிர் பொழப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஐயோ வைஷு, அப்படி சொல்லாத. நான் மாயாக்கும் அவ புருஷனுக்கும் நல்லது பண்ணியிருந்தாலும் நீ எனக்கு பண்ண நல்லதுக்கு
நன்றி கடனா தான் நான் என் உயிரே விடுறேன். அதுவும் உனக்காக தான் உயிரை விட போறேன் பப்பிமா. நான் இப்படி பண்ணலைன்னா உன் மேல கொலப்பழி விழுந்திருக்கும் பப்பிமா. நீ ரொம்ப நல்லவ பப்பிமா. நீ குழந்தைங்களுக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்து உன்னோட பரத கலைய நீ இன்னும் நல்லா வளர்க்கணும். உனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை. என்னோட கடைசி ஆசைய நிறைவேற்றுவியா பப்பிமா? இல்ல வைஷு, உன்னை நான் சாக விட மாட்டேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எந்த நாட்டுக்கு வேணாலும் கொண்டு போய் உன்னை நான் காப்பாத்துவேன். இல்ல பப்பிமா, இனி நான் இருக்க மாட்டேன். இனி நான் உயிரோட. பாரு வைஷு, என்னாச்சு மேடம்? வைஷுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க சிஸ்டர், தயவு செஞ்சு பாருங்க வைஷு. அவங்க இறந்துட்டாங்க. ஐயோ வைஷு, வைஷு. வைஷு. சார், வைஷ்ணவியோட சாவுக்கு நான் தான் காரணம். என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், இந்த சீனு அப்புறம் இந்த மாயாவை பழி வாங்குறதுக்காக அந்த வண்டியில பாம்ப நான் தான் வச்சேன். கடைசியில அது என்னோட வைஷ்ணவியை பழி வாங்கிடுச்சு. சார், என்ன கைது பண்ணுங்க சார். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க.